அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 26/12/2024. ஏகாதசி திதி நள்ளிரவு 12:44 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. சமநோக்குள்ள சுவாதி நட்சத்திரம் மாலை 6:07 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம். அமிர்த யோகம் மாலை 6:07 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? செல்ல பிராணிகள் வாங்க, மருந்துண்ண, மகான்களை தரிசிக்க, மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்க, பாகப்பிரிவினைகள் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஆசையை சுமக்காமல் அன்பை சுமந்து செல்லுங்கள். வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி மழை பொழிந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட நீங்கள் மாட்டீங்க. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, நமக்குன்னு உள்ளது வந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்க, சின்னவங்க, பெரியவங்க, யாராக இருந்தாலும் எல்லோரையும் அன்பாக பாராட்டுபவர்கள், எல்லோரையும் அன்பாக பேசி நடத்துபவர்கள், எல்லோரிடமும் அன்பு மழை பொழியக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் இருக்கும். ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய ஆலோசனையை எல்லாரும் ஏற்றுப்பாங்க. வெளிவட்டாரத்திலேயும் எல்லோரும் உங்ககிட்ட மரியாதையாகவும் நடந்துப்பாங்க. அவர் சொன்னால் சரிதான், அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு உங்களுக்கு கூடுதலாக மதிப்பு கூடிக்கொண்டே போகுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லா இருக்குங்க. சில நேரங்களில் உடல் பருமன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களெல்லாம் எடுத்துட்டு புது பொருட்கள் வாங்கி வைப்பீங்க. சமையலறையை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்தியில் எதிர்பாருங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதக பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். அண்ணா அக்கா கிட்ட ஏதாவது உதவி கேட்டு வாங்குறதா கேட்டு வாங்கலாம். பாகப்பிரிவினை அது மாதிரி விஷயங்கள் அதெல்லாமே கூடி வருங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் மாலை 6:07 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மாலை 6:07 கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இமைகள் திறந்து நேசிப்பதை விட இதயம் திறந்து நேசித்து பாருங்கள்.
உயிர் பிரிந்தாலும் உறவுகள் நீடித்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, வாயால் பேசி அப்படி இப்படின்னு அன்பு பாராட்ட மாட்டீங்க. இதயபூர்வமாக நீங்கள் நேசிப்பீங்க, இதயபூர்வமாக நீங்கள் பேசுவீங்க, இதயபூர்வமாக எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்வீங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. ராசிநாதன் சுக்கிரனும் 9வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகி கொண்டே போகுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே போகுங்க. ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள் அதில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு ஏதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விடுறது நல்லது. அது உண்மை கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது நீங்கள் நல்லது. வீண் சந்தேகங்களையும் தவிர்க்க பாருங்கள். சனி பகவான் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அங்கங்கே நாம் வேலைக்கு போயின்னு இருக்கிறத விட நாமே ஒரு தொழில் ஏன் தொடங்கக்கூடாது, சொந்த தொழில் நாம ஏன் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற யோசனைகள் வரும். சுயமாக ஒரு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்க, கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், திடீர் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அடைய வேண்டிய இலக்கு முக்கியமானது என்றால் பாதை கடினமாக இருந்தாலும் அதை கடந்து தான் ஆக வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் லட்சியம் என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு அடிமனசில் நீங்கள் முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு எடுத்த பிறகு அதை அடைவதற்காக கல்லு முள்ளு போன்ற கரடுமுரடான பாதையாக இருந்தாலும் அதை கடினமான முறையிலே உழைத்து கடந்து செல்வதிலே கண்ணியவானாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் நினைச்ச காரியம் நிறைவேறுங்க. ஆனால் செவ்வாய் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன சலசலப்புகள் குடும்பத்துக்குள்ளார இருக்குங்க. அதே மாதிரி குரு பகவானும் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால எடுத்து வச்சதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு வருதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வாயை கட்டி வைத்து கட்டி ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சு ஏதாவது இடம் வாங்கலான்னு பார்த்தா கூட சீக்கிரம் ஒன்றும் அமைய மாட்டேங்குதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக உடல் சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்து ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் புதன் அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வேலைன்னு வேலை ஓயவே மாட்டேங்குது. அடுக்கடுக்காக வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சலிப்பு எட்டி பார்க்குங்க. ஆனாலும் 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு லாபம் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க.
பூர்வீக சொத்து விவகாரங்களில் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள், தாய்மாமா வகையிலையும் செலவுகள் இருக்கும். இன்றைய தினம் உத்தியோகத்தில் நல்ல ஒரு சூழல் இருக்குதுங்க. புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுப்பீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, உன் வாழ்வில் வரும் சிக்கல்களை கடக்கும் பொழுது சிரித்த முகத்தோடு நீ கடந்துவிட்டால் உன்னை விட வலிமையானவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஆமாங்க, துன்பம் வரும்போது சிரிங்கன்னு திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் கூட அப்படி தாங்க. கஷ்டம் வந்த காலத்தில் முகத்தை சுழிச்சிக்காமல் சுருக்கிக்காமல் வழக்கம் போல் புன்னகை பூத்த முகத்துடன் கஷ்ட நஷ்டங்களை காட்டிக்கொள்ளாமல் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் 4ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. முடியாதுங்கிற விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சவால்களிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பழுதான எலக்ட்ரானிக் சாதனங்கள் புதுசு இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகனத்தில் இருந்து வந்த பழுதுகளையும் சரி செய்வீங்க. வீடு மாறலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விரும்புகிற ஏரியாவில் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீரும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு சம்பந்தப்பட்ட வழக்குகள், அது மாதிரி எந்த வழக்காக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். புது பங்குதாரர்களும் ஆதரவாக பேசுவாங்க. உத்தியோகஸ்தானத்தை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உயரதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொண்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவரை செல்வந்தராக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டும்தான். ஆமாங்க, ஒருத்தவங்களை பார்த்த உடனேயே சிரிச்சிட்டோம்னா அது ஒரு சந்தோஷந்தாங்க. நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம யாரை பார்த்து சிரிக்கிறோமோ அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ 2 பேரும் சிரிக்கும்போது அது ஒரு விதமான சந்தோஷத்தை உண்டாக்கும். மனசுக்குள்ளார ஒரு நிறைவை உண்டாக்கும். நாம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கோச்சுண்டு காசு பணம் கொடுக்கறது கூட ஒரு நிறைவை கொடுக்காது. ஆனால் மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு ஒருத்தவங்களை பார்க்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆனந்தம் அது அளவிடற்கரியாததுங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் பூக்களைப் போல் சிரித்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை கொடுக்குற வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் போகலான்னு இருக்கீங்க, போய் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால
பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்கள் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கிறது, நிதானமாக பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இன்றைக்கி தேடி வருங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலும் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் செலவுகள் இருக்கும். வண்டி வாகனம் பழுதாகும். அதே மாதிரி கொடுத்த பணத்தை கேட்க போனால் அதில் ஒரு சண்டை சச்சரவு வரும். அதனால் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி பங்குதாரர்கள்ட்ட மட்டும் கவனமாக இருங்க. மேற்கொண்டு கூட்டு தொழில் செய்வதை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. சில முக்கியமான காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பந்துக்குள் காற்று இருந்தால்தான் அது மேலே எழும்ப முடியும். அதைப்போல நமக்குள் முயற்சி இருந்தால்தான் நாம் முன்னேறி செல்ல முடியும். ஆமாங்க, அதனால தாங்க முயற்சி திருவினையாக்குங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தினம் தினம் முயன்று கொண்டே இருப்பவர்கள், தினந்தோறும் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. சவால்களில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் கூட கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாமே மாறுங்க. புது வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வெளி மாநிலத்தில் அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்னதாக ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி ஏதாவது கருத்து மோதல்கள் அதெல்லாம் இருந்து கொண்டிருக்கும். அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனம் புதுசு வாங்கிறது அல்லது இருக்கிற வண்டியில் இருக்கக்கூடிய பழுதுகளை எல்லாம் நீக்கி பழைய வண்டியே புது வண்டி மாதிரி மாற்றுறது, அந்த மாதிரி முயற்சியில் எல்லாமே பலிதமாகுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. குறிப்பாக குலதெய்வ கோயிலுக்கும் போய் வர்றது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்கிறது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எப்போதோ வரும் பிரச்சனை என்றால் நிதானம் கொள். எப்போதும் வரும் பிரச்சனை என்றால் அதை எதிர்கொள். ஆமாங்க, ஏதாவது பிரச்சனை சிக்கல்னா ஓடி ஒளிஞ்சிக்க மாட்டீங்க. அது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம மேலே குத்தம் இருந்தால் நம்மளை திருத்திக்கலாம். அப்படிங்கிற மாதிரி எதிர்நீச்சல் போடக்கூடியவர்கள், எதிர்ப்புகளை தாண்டி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க.
கோபத்தை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் இருக்குங்க. இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைச்சி கொட்டுறேன்னு தெரியுமா, எனக்கு என்ன இந்த வீட்டில் எனக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் இன்றைக்கி ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருந்தாலே உங்களை நீங்களே குறைச்சி பேசுவீங்க, இருக்கிற எல்லாரையும் குறைச்சி பேசுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பி எதாவது பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் 6வது அறிவுக்கு இன்றைக்கி வேலை கொடுங்க. அப்படியே நம்பி ஏமாந்துடக்கூடாது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் உத்தியோகத்திலையும் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் மாலை 6:07 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்தனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். விஷாகம் நட்சத்திரத்தில் மாலை 6:07 சந்திரன் பயணம் சேர்க்கனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்றது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடந்தாலும் நிதானம் தேவைப்படும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, சொற்களால் யாரையும் காயப்படுத்தாதீர்கள். சொற்கள் இலவசம்தான், ஆனால் அதனால் நாம் இழக்கும் அன்பின் விலையோ மிக அதிகமானது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்க மேலே இருக்கிற அக்கறையால் சில நேரங்களில் கோபமாக பேசுவீங்களே தவிர மற்றபடி எங்கும் எப்பொழுதும் யார் மனதையும் அனாவசியமாக புண்படுத்தாமல் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக கேட்டதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன வருத்தங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்தாலும் கூட இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனியால் ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குது. 99% எல்லா வேலையும் முடிந்து கடைசி 1% எல்லாமே அப்படி நின்று போதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிக்குள்ளேயே புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் சிலருக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு அழகாக பலிதமாகுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று இன்றைக்கி நீங்கள் நடத்துவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு சரியாகுங்க. ஏன்னா அலுவலகத்தில் உங்களை பற்றிய மரியாதை இன்றைக்கி கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி சகோதரியோட கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க. நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பார்த்துட்டு இருக்கீங்க. வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, நினைவிலும் கனவிலும் 1000 ஆசைகள் இருக்கலாம். ஆனால் அமைவதுதான் வாழ்க்கை. அந்த அமைந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வது நமது திறமை. ஆமாங்க, என்னென்னமோ நான் எதிர்பார்த்தேன், ஏதேதோ நடக்கும்னு பார்த்தேன், ஆனால் எதுவும் நடக்கலை. அதுக்காக நான் சலிச்சிக்கல, அதுக்காக நான் ஓய்ந்து போகலை. எப்படியாவது நம்ம நினச்சதை நடத்தி காட்டணும்னு இடைவிடாமல் உழைச்சேன். இப்போ நான் அதை அடைஞ்சிட்டேன்னு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய சுயசரிதையை திறமையாலும் விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் எழுதி காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க, எதிரிகளுக்கு பதிலடி கொடுத்து காட்டுவீங்க, சவால்களில் இன்றைக்கி நீங்கள் வெற்றி அடைவீங்க, வரவேண்டிய தொகையும் இன்றைக்கி கைக்கு வருங்க. 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைக்கி தேடி வருவாங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் எடுக்கலாங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் புதன் 12ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடந்தாலும் சூரியன் சுக்கிரன்லாம் வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால பழைய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க. குரு பகவான் மறைஞ்சு நிற்கிறார். அதனால் உங்களை பற்றி நீங்களே தாழ்வாக நினச்சிக்கக்கூடாது. நீங்கள் தகுதியானவங்க, திறமையானவங்க. அதை என்றைக்குமே நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரை சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் உன்னை சோம்பேறியாக்கும். எதுவும் தெரியாது என்ற எண்ணம் உன்னை கற்றுக்கொள்வதற்காக சுறுசுறுப்பாக்கும். ஆமாங்க, அதனால தாங்க தெரிஞ்சு வச்சுருந்தாலும் கூட மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும், மேற்கொண்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற தன்னடக்கத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, ஜெயிச்சு காட்டுவீங்க. லாபஸ்தானத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் 12ஆவது வீட்டில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால எதை எடுத்தாலும் செலவாயிட்டே போகுது. எங்கே போனாலும் சிக்கலாக இருக்குது. எதுவும் சீக்கிரமாகவும் முடிய மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. அதே போல் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்குங்க. சனி பகவான் விலகிறப்ப ஏதாவது கொடுத்துட்டு போவார் அப்படின்னு நினச்சா ஒன்று இது வரைக்கும் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசி வரைக்கும் நம்மளை ஒரு வழியாக ஆக்கிடுவார் போல் தெரியுதேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி வாழைப்பழம், வாழைக்காய், வாழை இலை, பச்சரிசி இதில் ஏதாவது ஒன்று தானமாக கொடுத்தீங்கன்னா கூட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். சில புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலமாக எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு
சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டு. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதும் நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தூற்றுவோர் துணை நிற்கப் போவதில்லை, வாழ்த்துவோர் வழி சொல்லப் போவதில்லை. லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டியிருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யார் எது சொன்னாலும் அதுக்காக அப்படியே உடைஞ்சி போகாமல் நம்ம உழைப்பால் நம்மால் முன்னுக்கு வந்துட முடியுங்கிற முனைப்போடு எங்கும் எப்பொழுதும் இடைவிடாத கடின உழைப்பால் வெற்றி பெற்று காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடைய அழகு, ஆரோக்கியம், படிப்பு திறன், ஞாபக சக்தி அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றி தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் ஆகி உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பூமி சொத்து தகராறுகள் அதெல்லாம் சுமூகமாக முடியும். பாகப்பிரிவினை பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் லாபகரமாக முடியும். திடீர்னு ஒரு சிலருக்கு சொத்து வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு, மனை, இடம் இதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சொன்ன சொல்ல நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக நாம் ஏதாவது பண்ணணும், வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக வேறு ஏதாவது செய்யணும்னு நினச்சிக்கிட்டு புது முயற்சி, புதுசாக சில சலுகைகள் கொடுத்து எல்லா வகையிலும் லாபத்தை சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது, ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பணம் வாழ்க்கையின் ஆதாரம், ஆனால் பாசம் வாழ்க்கையின் அஸ்திவாரம். ஆமாங்க, அதனால தாங்க பணம் இருக்கணும், அதுக்காக அது பின்னாடி ஓடக்கூடாது. ஆனால் பாசம் இருக்கணும். பாசத்துக்காக, பாசமாக இருக்கிறவங்களுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள், அதாவது தன்னுடைய பங்கை கூட தானமாக தரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குது. இன்னையோட சந்திராஷ்டமத்தோட தாக்கமும் உங்களுக்கு முடிய போகுது. இருந்தாலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. மாலை 6:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க. அடுத்தவங்கள்ட்ட அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்க வேண்டாம். அவங்க வீட்டு விசேஷங்கள்லேயும் விஷயங்களையும் கேட்டுக்கிறதுல நீங்கள் ஆர்வம் காட்டிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், முன்கோபம் சில நேரம் இருக்கும். ஏன்னா ராசிக்குள்ளார பாம்பு கிரகம் ராகு உட்கார்ந்துருக்கு. என்ன இந்த மாதிரி பாம்பு மாதிரி சீறி விடுறாரு, எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறாரு அப்படின்னு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லாத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சின்ன சவால்கள்லாம் இருக்கும். அதனால்
வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கிய பொறுப்புகளை யாரையும் நம்பி தர வேண்டாம். நீங்களே நேரடியாக செய்து முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கும். ஆனால் வேலை சுமை கூடிக்கிட்டே போகும். அதனால் உத்தியோகத்தில் வந்து யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். சக ஊழியர்கள் ஆதரவு கொடுப்பாங்க. மேலதிகாரிகள் மத்தியிலையும் ஆதரவு உண்டு. ஆனால் பொறுப்புகளும் வேலை சுமையும் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்கும். வேலையாட்களால் தொந்தரவுகள் இருக்கும். அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது தாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் சந்திரன் நிற்கிறதுனால நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 18 சித்தர்களில் மிகவும் வலிமையான சித்தர் அப்படின்னு சொன்னால் கோரக்கரைன்னு நாம் சொல்லலாங்க. இந்த மகான் பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இவர் அவதரித்திருக்கிறாருங்க. இந்த கோரக்கர் வந்து மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கிறாருங்க. இவர் மராட்டிய மாநிலத்திலிருந்து நம்முடைய சதுரகிரி மலை இருக்கு இல்லைங்களா, அதை நோக்கி இவர் பயணப்பட்டிருக்கிறாருங்க. வழிநடுக பல மகான்கள், யோகிகள், சித்தர்கள் இவங்களெல்லாம் பார்த்துருக்கிறாருங்க. அதே மாதிரி மச்சமுனி அப்படிங்கிறவர் தான் இவருடைய குருநாதர் ஆவார். இந்த மச்சமுனி அப்படிங்கிறவர் கொடுத்த விபூதி அடுப்பிலே வீசப்படுகிறது. ஆனால் 11 ஆண்டுகள் கழித்து எங்கே என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்படியே அந்த அடுப்பிலிருந்து எழுந்து வருகிறார். கோரக்கருடைய அவதார பிறப்பே வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு விசித்திரமானது அப்படின்னு நாம் சொல்லலாங்க. அதாவது மச்சமுனியும் கோரக்கரும் கேரள நாட்டுக்கு சென்று அரசியின் அழைப்பின் பேரில் போகிறாங்க. அந்த அரசி வந்து அவங்களுக்கு இவங்களை வரவேற்று தங்கக்கட்டிகளை எல்லாம் பரிசளிக்கிறாங்க. தங்கக்கட்டிகள் திருடர் பயம் இருக்குதுன்னு கோரக்கர் வந்து அதை தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக சின்ன சின்ன கற்களை வந்து எடுத்து வருகிறார். கடைசியில் மச்சமுனி வந்து எங்கே அந்த தங்கக்கட்டிகள் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் வந்து அதெல்லாம் நான் வந்து தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறார். திருட்டு பயம் இருந்ததுனால தூக்கி போட்டான்னு. அதுக்கடுத்தது மச்சமுனிநாதர் ஏன் தூக்கி எறிஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. உடனே தன்னுடைய தவ வலிமையால் தன்னுடைய எதிரே இருந்த ஒரு குன்றையே வந்து தங்கமலையாக மாற்றி காட்டுகிறார் நம்முடைய கோரக்கர். இதை பார்த்த உடனே மச்சமுனிநாதருக்கு ஒரே பிரமிப்பு. நம்மளை மிஞ்சின சிஷ்யக்கூடியாக இருக்கிறாரு, அதனால் நீ இனிமேல் உன்னுடைய பாதையை பார்த்துக்கோ அப்படின்னு குருநாதர், மச்சமுனி குருநாதர் இவரை ஆசீர்வாதம் பண்ணி வெளியில் அனுப்பிடுறாருங்க. அல்லமா தேவர் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஒரு சித்தர் வந்து இவரை வந்து வாள் கொண்டு வெட்டுகிறார். ஆனால் அந்த வாள் வந்து இவருடைய உடம்பில், கோரக்கருடைய உடம்பில் படுது. ஆனால் காற்றில் படுற மாதிரி அது படுது. ஏன்னா உடம்பில் வந்து அது படுது. ஆனால் உடல் தசைகளை எல்லாம் அது கிழிக்க முடியல, எதுவுமே செய்ய முடியல. அந்த மாதிரி தன்னுடைய உடலை வந்து காற்றாக வைத்திருந்தவர் ஸ்ரீ கோரக்க முனிவர். அதை பார்த்துட்டு அந்த அல்லமா தேவர் அப்படிங்கிற முனிவர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தில் மூழ்கி போனாருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகான் வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய மருத்துவ நூல்கள், எண்ணிலடங்கா மருத்துவ நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் 40 மருத்துவ நூல்கள் தான் இப்போல்லாம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி சந்திரா ரகாய் அப்படிங்கிற ஒரு அருமையான நூல், அதுக்கடுத்தது வந்து சந்திர ரேகை அப்படிங்கிற நூல், அதுக்கடுத்தது வந்து கோரக்கர் திறவுகோல் அப்படிங்கிற நூல். இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள், நிறைய ஓலைச்சுவடிகளில் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இப்போ புத்தகங்களாக அதெல்லாமே பதிக்கப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி இந்த மிகப்பெரிய மகான் வந்து ஞானம் உடையவராக இருக்கிறார், மிகப்பெரிய ஞானவான். அதனால தான் வந்து கோரக்கருடைய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி கோரக்கர், அதாவது வந்து நேபாளத்துக்கெல்லாம் போனீங்கன்னா கோரக்கர் பேரில் மிகப்பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு, மிகப்பெரிய கோவில் நம்ம அங்கே பார்க்கலாம். அதே போல் நேபாள நாட்டில் வந்து காட்மண்டில் போனீங்கன்னா கோரக்கர் ஆலயம் இருக்குது. அங்கே அந்த நேபாளிகள் பணத்துலேயும் கோரக்க முனிவருடைய படத்தை நம்ம பார்க்கலாங்க. இந்த மகான்
அவருடைய ஜீவசமாதி பல இடங்களில் வந்து இருக்குது. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்திலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிற ஊரில் வந்து இவருடைய ஜீவசமாதி முக்கியமாக இருப்பதாக எல்லோருமே வணங்குறாங்க. அதே மாதிரி விருத்தாசலம் அருகில் மங்களம்பேட்டைக்கு நடுவில் முகாசாப்பரூர் அப்படிங்கிற ஊர்லேயும் இவருடைய ஜீவசமாதி அமைஞ்சிருக்குங்க. கோரக்கருடைய ஜீவசமாதிக்கு போய் நாம் வேண்டணும்னா நோய் நொடிகள் எல்லாமே விலகும், வம்ச விருத்தி அதிகரிக்கும், எல்லா வகையிலும் நமக்கு வெற்றியும் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய தினத்தில் மகான்கள், யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.